எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன பதிவு. அதாவது மின்சார வாரிய ஊழியர்கள பத்தி ஒரு சிறு பதிவு. எனக்கு தெரிந்தத நான் சொல்றேன். யாரும் தவறா நினைக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே நம் பகுதியில் அதாவது நான் இப்போ குடியிருக்கிற சத்யசாய் நகர். அத சுத்தி உள்ள பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பவர் கட் ஆகுது. அதுவும் மழை பெஞ்சுச்சுன்னா, உடனே பவர் கட் ஆகுது அப்படிங்கிறது இங்க உள்ள பொதுமக்களுடைய ஆதங்கம். உண்மை நிலவரம் என்னங்கிறதுக்காண்டி நானும் எங்களுடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் மற்றும் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து இந்த கரண்ட் கட் ஆனோடனே அந்த ஏஇ தொடர்பு கொண்டு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு மரங்கள் அந்த மழை சமயத்துல ஒரு 7, 8 இடத்துல மரங்கள் எல்லாமே சாஞ்சு அந்த ஈபி போஸ்ட் சரி பண்ணிடுச்சு. ஈபி போஸ்ட் பூரா பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 இடத்துல ஒயர் அறுந்து தொங்க ஆரம்பிச்சுருச்சு. அப்பதான் அந்த ஈபி ஊழியர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பார்த்தோம். இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சமீபத்தில பார்த்தீங்கன்னா, காமராஜபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு மறியல் நடந்தது. ஏன்னு கேட்டா கரண்ட் கட் ஆயிடுச்சு 4 மணிக்கு போனது. வாஸ்தவம் தான். 4 மணிக்கு போனதுலேருந்து ஈபி ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் தான். அதாவது அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, 100 சர்வீஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். 100 சர்வீஸ்க்கு ஒரு 10 பேர போட்டிருந்தாங்க. இன்னைக்கு 5000 சர்வீஸ் இருக்கு. அதே 10 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. பல இடத்துல மரங்கள் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த ஈபி ஊழியர்கள்லாம் எப்படி வேலை செஞ்சாங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பெரியவர். அவரு ஒரு தூக்குச்சட்டியில டீ ஒரு போட்டு பிஸ்கட் வாங்கிட்டு கொடைய பிடிச்சிட்டு வர்றாரு. எப்படியும் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும் அவருக்கு. அவர பார்த்தோனே எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். "என்ன சார் மழையில நனைஞ்சுக்கிட்டு பரவால்ல. இவங்கலாம் நமக்காக தானே வேலை செய்றாங்க." அப்படி சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. ஆனா, இந்த காமராஜர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தவங்க என்ன சொல்றாங்க, 4 மணிலேருந்து கரண்ட் இல்ல. கவுன்சிலர் வரணும், எம்எல்ஏ வரணும். நான் கேட்கிறேன், கவுன்சிலர், எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்துருமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்ன பேசுறோங்கிறத பாருங்க. மீடியாக்காரங்க சொல்லுவாங்க. ஆனா, உண்மை நிலவரம் என்னங்கிறத தயவு செய்து பாருங்க. அன்னைக்கு 2 மணி நேரம் டிராஃபிக்ங்க. ஒரு பெரியவரு அந்த வயசானவங்க குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த கார்ல வராங்க. 2 மணி நேரம் கார் விட்டு இறங்க முடியல அவங்களால. அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு கேம்ப் ரோட்ல வந்து நின்னுகிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது பாலாஜி ஹாஸ்பிட்டல் கிட்ட ஆ ஆம்புலன்ஸ் வர முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா நின்னுது. நீங்க மறியல் பண்றதுனால இது சால்வ் பண்ண முடியுமா? ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தான்னா அவங்க செய்யல. அவங்க ஈபிக்காரங்க என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதிகாரிகள் சொல்லி செய்யலைங்க. பரதா புயல்ல பார்த்தீங்கன்னா, பல இடத்துல கரண்ட் கட் ஆச்சு. அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஒருத்தர் மத்தியானம் சாப்பாடு வாங்கி குடுங்க வேண்டான்ட்டாங்க. இருந்தாலும் நாங்க கம்பல் பண்ணி மத்தியானம் சாப்பாடுலாம் வாங்கி குடுத்தாங்க அசோசியேஷன்லேருந்து. அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் உதவி செஞ்சு, மரம் வெட்டும்போது நீங்களே அந்த கிளையெல்லாம் எடுத்து ஓரமா போட்டு, கொஞ்சம் உதவி செஞ்சா கரண்ட் வந்து சீக்கிரமே வந்துரும் உங்களுக்கு. ஆனா நீங்க பண்றது வந்து மறியல் பண்றாங்க. தயவுசெய்து காவல்துறை அந்த இடத்துல ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க காமராஜபுரத்துல. இவ்வளவு நேரம் ஒரு மறியல பண்ணவே கூடாது. நானும் காவல்துறையில, உளவுத்துறைலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாரி மறியல் இவ்வளவு நேரம் பண்ணக்கூடாது. என்கிட்ட சென்னை 6:30 மணிக்குங்க. உங்களுக்கு எல்லாம் ஆபீஸ் விட்டு போற டைம். அவ்வளவு பேரும் மறிச்சுட்டு நின்னாங்கன்னா, இவ்வளவு பேரும் எப்படிங்க டிராபிக் ஆகி வீட்டுக்கு போவாங்க? வீட்டுக்கு வரவங்க உங்களுடைய ஒரு சிலருடைய தேவைகள பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காண்டி, ஒட்டுமொத்த ரோடையும் நீங்க பிளாக் பண்றது எந்த விதத்துல நியாயம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சத்தியமா பொதுநலம் முக்கியம்ங்கிறதுனால தான் இந்த பதிவு போடுறேன். இதனால என்ன திட்டுவீங்க. அத பத்தி கவலைப்படல. ஏன்டா திட்டுறவங்க திட்டிக்கிட்டே அதுக்கப்புறம் என்னைக்கு வாழ்த்திட்டு இருக்காங்க? நல்லது செய்யற இடத்துல கண்டிப்பா திட்டத்தான் செய்வாங்க. ஆனா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எவ்வளவு தூரம் மக்கள பாதிக்குதுங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. கரெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, பஸ் எல்லாம் ஆபீஸ் முடியிற டைம். அவன் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு நெனைப்பாங்க. நீங்க மறியல் பண்றதுனால இந்த வேலை நடக்கலைங்க. மறியல் பண்ணாட்டாலுமே அந்த ஈபிக்காரங்க வேர்வை சிந்தி வேலை செய்றாங்க. இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல முறைப்படி பராமரிக்கணும். 10 பேர் ஒரு சீட்டு எப்படிங்க பராமரிப்பாங்க? அதுக்கு ஆயில் ஊத்தணும். அது யாரு வாங்கி குடுக்கணும்? அரசாங்கம் வாங்கி குடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்ம் பழுதானா என்ன பண்ணணும்? புது டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கி குடுக்கணும். கடந்த காலங்கள்ல இவ்வளவு நடந்திருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ள அவங்களால எவ்வளவு செய்ய முடியும்? இப்பதான் கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த 1 மாசத்துக்குள்ள எவ்வளவு தான் அவங்களால செய்ய முடியும்? நேத்திக்கு தான் மினிஸ்டர் பேசிட்டோம். மினிஸ்டர்ட்டலாம் பெடிஷன் குடுத்தோனே 15,000 பேர் இப்ப எடுக்க போறதா சொல்லியிருக்கிறாரு. மேன் பவரே பத்தாதுங்க. இங்க ராஜகீழ் பக்கத்துல மட்டும் நான் பேசுறேன். ராஜகீழுக்கும், மாடம்பாக்கம் இந்த பகுதிகளெல்லாம் போயிட்டு வந்ததுனால பேசுறேன். சோழிங்கநல்லூர் இந்த பக்கத்துல ஈபிகாரங்கலாம் எவ்வளவு தூரம் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அதிகாரிக பண்ற தப்பு நான் எல்லா அதிகாரியும் சொல்ல மாட்டேன். ஒரு சில அதிகாரிகள் தப்பு பண்ணலாம். யாரும் இல்லைன்னு மறுக்கல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு சில அதிகாரிகள் தப்பு பண்ணத்தான் செய்வாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுதான் தப்பு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விஜிலன்ஸ் இபில ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஒரு பரமக்குடில ஒரு ஏஐ ஒருத்தர் தப்பு பண்றாரு. அதுக்கு ஒரு சில அதிகாரிகள் உடந்தையா இருந்தாங்க.
அந்த அதிகாரி சொல்றாங்க, "நீ தப்பு பண்ண நான் காப்பாத்துறேன்னாங்க." அவங்கள யாருன்னு ஐடென்டி பண்ணி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா, ராஜகீழ்ப்பாக்கம், மாடம்பாக்கம், சொல்லிங்கனூர் எல்லா பகுதியிலும் நானும் ஒரு ரவுண்ட் பண்ணிட்டேன். எல்லா இபி ஸ்டாஃபும் அது கீழ இருக்கிற ஊழியர்கள பத்தி நான் பேசுறேன். அவங்க எல்லாம் எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேலைய ரொம்ப குறைச்ச ஸ்டாஃப் வச்சுட்டு வேலை செய்றாங்க. தயவு செய்து நீங்க இந்த மறியல் பண்ணாதீங்க. காவல்துறைக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன். இந்த மறியல் பண்றவங்கள இம்மீடியட்டா நீங்க நடவடிக்கை எடுங்க சார். என்கிட்ட யாரு முக்கியமா மறியல் பண்றாங்களோ அவங்களுக்கு துரிதமா நடக்கணும். சும்மா கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சு அவங்கள விடுதலை பண்ணவே பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப பாதிக்கப்படுறது பொதுமக்கள். பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு நம்ம காவல்துறை பணிபுரியணும். தயவு செய்து இதுல காவல்துறை ஈவு இறக்கமே காமிக்காதீங்க. இதனால எவ்வளவு நம்ம மேல பழி வரத்தான் செய்யும். தயவு செய்து காவல்துறை மறியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இமிடியட்டா அப்ரூவ் பண்ணுங்க. இது அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு நேரம் நீங்க என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு நன்றி. தயவு செய்து மின்வாரிய ஊழியர்கள் நம்மளுடைய சகோதரர்கள், அப்பா, அம்மா, அண்ணன் தம்பியா நினைங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பண்ணுங்க. உங்களால உதவி செய்ய முடிஞ்சா உங்க பகுதியில் வேலை செய்ய வராங்கன்னா, அவங்களுக்கு காபி, டீயோ உங்களால முடிஞ்சத உதவி செய்யுங்க. எங்களுடைய கிளாசிக் சேனல் பிரசிடென்ட் அவர் இப்படித்தான் பண்ணாரு. நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது மத்தியானம் சாப்பாடு எங்கிட்ட 3 மணி ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்ச் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அவங்க கடமை, எல்லாம் உண்மைதாங்க. யாரும் இல்லைன்னு நாங்க மறுக்கல. ஆனா மனிதாபிமானம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. தயவு செய்து இதை நீங்க கடைபிடிங்க. ரொம்ப வேண்டுகோளா வைக்கிறேன். என் தனிப்பட்ட கருத்து, யாரையும் நான் புஷ் பண்ணி பேசல. மனசு வெறுத்து போய் தான் பேசுறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.